Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஃபார் 2025க்கான சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரே வீடியோ 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பருமே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுத்துறையால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட கொஸ்டின் பேப்பர் தான். இந்த த்ரீ கொஸ்டின் பேப்பருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 கொஸ்டின் பேப்பர் இதுதான் நமக்கு மாடல். இந்த மாடல் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ஆன்சர்ஸோட. ஸோ இந்த 3 கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கன்னா போதும், ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் திருப்பி சொல்ல சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக இருக்குது. இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் நமக்கு பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் கரெக்டாக கோ த்ரூ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியிருக்க ஆன்சர் உங்களுக்கு டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஆ ஆதியன் பெருஞ்சாத்தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனர் செப்பேடு குறிப்பிட்ட ஒன்று வந்து சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்த ஆப்ஷன் ஏ. பெரிய மீசை சிரித்தார் ஆப்ஷன் இ அன்மொழி தொகை. உணதரலை பார்ப்பவன் அடியேனே பார்த்தீங்கன்னா யாரிடம் கூறியது அப்படின்னா யாரிடம் யார் கூறினா இறைவனிடம் குலசேகர் அல்வார். ஃபிஃப்த் ஒன்றுக்கு திருவள்ளுவர் அறிவுடையர் எல்லாம் முடியார் என்று அறிவிட்டு கூறுகிறார். நெக்ஸ்ட் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதி வழியில் இடம்பெற்ற நாயங்கள் பார்த்தீங்கன்னா மோனை எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வரது பார்த்தீங்கன்னா எதுகையோட கான்செப்ட். அடுத்து 7th ஒன்பாக பார்த்தீங்கன்னா கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதலாக இருந்து எழுதுகிறேன். இக்கூட்டில் நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். குயில்களை கூவலேசை புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் குறைக்காட்டின் ஆலோலம் பார்த்தீங்கன்னா வனத்தின் நடனம். நெக்ஸ்ட் பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் இ தான் வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வினை முற்று வந்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேரிசன் பண்ண செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தொழிற்பெயர் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் வந்து எய்தல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினையடி வந்து பார்த்தீங்கன்னா வினையடி வந்து கண்டு கொடுத்த ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. இது டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு ஆப்ஷன் இ வந்து தங்க கட்டிகளை ஈடாக. நெக்ஸ்ட் 11th ஒன்பது இரு நாட்டு அரசரும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமை நிலைநாட்டல். அடுத்து இந்த பாடல் வந்து 96 வகை சிற்றிலத்தில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழோட கான்செப்டில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிண்கிணி வந்து காலில் அணிவது குண்டலமும் குலைக்கிறது என்ற உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சு. என்னுமே மறைமுகமாக குண்டலம் குலைக்காதுன்னு வந்து உண்மை தொகை. இது குண்டலமும் குலைக்காததுனால் என்னுமை சீரதுக்கு வந்து பொட்டோடு கம்பேர் பண்ணுறேன். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நஞ்சை கொடுத்தாலும் ஒன்றும் பண்பாளர் எவரின வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்து இந்த கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா நெக்ஸ்ட் உலகங்கின்ற இது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். அதே பார்த்தீங்கன்னா வருங்கால தேவையான கருதுகள் செயற்கை நுண்ணறிவு இந்த 2 அறிவியல் கருத்துக்கள் ஊர்தி ஓட்டுனுக்கான நெறிகள் என்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின். குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமை உயர்ச்சி கருத்தினை கொண்ட திருக்குறள். ஸோ எல்லாமே ஒரு அப்ளிகபிளாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறனுள்ள பேச்சு கலை சொற்கள் ஆர்டிஃபேக்ட் அண்ட் மித். அதே மாதிரி அது கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் வந்து செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் எழுதணும். அதே மாதிரி ஆலம் வேலும் பல்லுக்கு இது வந்து மரங்களின் பேர்களும் தமிழ்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா வினா பார்த்தீங்கன்னா என்ன கேட்க இதில் பாருங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 24 பாலகுமாரன் பார்த்தீங்கன்னா புதினங்கள் இருக்கிறதா என்று நூலகர் வினவது பார்த்தீங்கன்னா எவ்வகை வினா பிரபஞ்சன் புதினங்கள் இருக்குது என்று பார்த்தீங்கன்னா நூலகர் கூறிய ஒரு வினா கேட்டு அதுக்கு விடை கொடுத்துருக்கோம். அது எவ்வகை அதாவது நமக்கு வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண 6 வினாவைகள் 8 விடைகளை ஆசோவில் கம்பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுபதற்குள்ள மலைந்து மலை இத்து இந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊ. அப்போ மலைப்பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊன் முடிஞ்சால் வந்து பார்த்தா வினையச்சு ஆண் முடிஞ்சால் பெயரச்சுன்னு ஊன் வந்து வினையச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து தமிழ் புலவர்களின் பெயர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, தண்ணீர் குடி தைலம் ஆகிய சொற்கள் பற்றி ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதி தொடரில் அமைக்க. அடுத்தது வந்து பார்த்தா 3 வினாக்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரே பற்றி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கற்பனையில் எழுதக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாளாத காதல் நோயாளன் போல ரொம்ப முக்கியமானது. இடம் சுட்டி பொருளுக்கு ஓமை சுட்டி பொருளுக்கில் இந்த கொஸ்டின். அதே மாதிரி பார்த்து சித்தாளி மலைச்சுமை செங்கற்கள் அறியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தலையை கொடுத்தோம் தலைநகரை காப்போம். இதுலேயும் சித்தாளி மலைச்சுமை கேட்டிருக்காங்க பாருங்கள். மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் பிராமணம் தட் மீன்ஸ் தான் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் பிராமணம் தேம்பாவணி கேட்டிருக்காங்க. நீங்கள் மேக்ஸிமம் அடிப்படலாமல் தட் மீன்ஸ் இந்த மனப்பாட பகுதி எழுதும்போது செய்யுள் ஆசிரியர் அடியில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் பிராமணம் எழுதுறீங்கன்னா செய்யுள் திருவிளையாடல் பிராமணம் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அடிகள் வந்து எத்தனை அடிகள் இருக்கோ அத்தனை அடிகள். அதே மாதிரி தான் தேம்பாவணிக்கு எழுதணும். நெக்ஸ்ட் 3 விட்டங்கள் தான் ஆசிரியர் பொது இலக்கணம் அழகிட்டு வாய்ப்பாடு நிழல் இப்போ அணி பாருங்கள். நிரல் நிலை கேட்டிருக்க ரொம்ப முக்கியமான அன்பு மரணமுடி தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயன்மதி காய்கள் பற்றி கம்பேர் பண்ணக்கூடிய குரல். அடுத்தது வந்து 5 மதிப்பெண்கள் பற்றி காசி காண்டம் ரொம்ப முக்கியமான சந்தக்கஜ சிறக்கும் கம்பன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கடிதம். அந்த 2 கடிதம் ரொம்ப வந்து பார்த்தா ஒரு கடிதம் புக் பேக், அதாவது புக்கில் இருந்தும், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவாக தான் கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்த நூலுடைய சிறப்பில் குறிப்பிட்ட அந்நூலுக்கான படிக்குமாறு பரிந்துரை செய்து உங்கள் நண்பனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பனுக்கு பற்றி கடிதம் எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளியை தூய்மையை வைத்திருத்தல் குறித்து செயல்திட்ட வரி ஒன்று உரைக்கு அதற்கு தலைமை ஆசிரியர் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கண்டு கவினுரை, அதுக்கப்புறம் படிவம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒன்றா எழுதக்கூடிய கொஸ்டின், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன். அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்போசிட் எப்பவுமே செவிமாற்றுத்திறனாளிக்கு அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எழுதணும், இது எல்லாரும் எழுதிடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 8 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா விருந்தினர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட, நாட்டு முன்னேற்ற மாணவர்கள் குறிப்பில் கொண்ட ஒரு பகுதியில் மாணவ பருவம் நாட்டுப்பற்ற தலைப்பு மேடை உரை எழுதுங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல டைம் சொல்லுங்க, விரிவான 5 டாபிக் படிங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோபால் அன்னமையா, அதே மாதிரி இப்போ குயிலிலே ஒரு தோணி, நெக்ஸ்ட் அழகிரி சாமி ஒருவன் இருக்கிறான், நெக்ஸ்ட் அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ், அதுக்காக கற்கை நன்றி கற்க. நம்ம சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிலிலே ஒரு தோணி இருக்கும், பாய்ச்சல் படித்தாலும் பாய்ச்சல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ணிக்கேன். அடுத்து வந்து பொதுக்கட்ட 2மே சிம்பிளாக தான் கொடுத்தா, விண்வெளியில் பார்த்தீங்கன்னா தமிழரின் அறிவும், அதே மாதிரி என் நிலைமை பார்த்தீங்கன்னா பருவம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயம் காலமுறை ஒருவருக்கு குறிப்புகளை பயன்படுத்தி நினைவு ஒன்று உருவாகுது. ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன் மோர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது எல்லாமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான், நமக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல், இது பார்த்தீங்கன்னா பாடல் கேட்டவர். மலர்க்கை அப்படின்றது ஊமை தொகை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு தொகைன்னு போட்டுறதான், கை மலர் கம்பர்னு பார்த்தீங்கன்னா ஊமை தொகை. நெக்ஸ்ட்டு பரிபாடல் அடி விசுமனு வானத்தையும் பேரொழியும். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாளாண்மை வேளாண்மை. நெக்ஸ்ட்டு 5th ஒன்றுக்கு வந்து அறியாவினா சுட்டுவிடு. இங்கே நகர பேருந்தில் நிற்கமா என்ற வழிபோகன் கேட்டது அறியாவினா, அதுவும் அங்கே நிற்கும் என்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் பற்றி சுட்டுவிடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்ததுன்னு குழந்தையே வா, குளிர்கால பொழுதாக கொண்ட நிலங்க பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேன்மை தரம் ஆரம் என்பது கைமாறு கருதம் ஆரம் செய்வது. காசி காண்டம் என்பது காசி நகரத்தை பெருமையை பாடநூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம், இது வந்து ரிப்பீட்டர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஆ வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. நெக்ஸ்ட் உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு வந்து அப்போ மலேசியா. அடுத்து இந்த பாடல் வந்து முல்லைப்பாட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நப்போதனா எழுதப்பட்டு பார்த்தீங்கன்னா நடந்த உலகம், அகன்ற உலகம், தடக்கைன ஒரு சொல் தொடர். நெக்ஸ்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா தற்கால உரை நடி சிலேடை அமையும் நயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, விடைக்கேற்ற வினா, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்ட மாப்போசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோட்டில் குரான் ஆயுதம் எது என்று பார்த்தீங்கன்னா சென்னா பாதுகார் குரல் ஏன் என்பதை எழுதுக. செய்கை தமிழ் பாவலன் கல்வி பற்றி பற்றின கருத்து முழுக்க தொடர்களை ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் வந்து முயற்சி ரொம்ப சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா குரலை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சொற்களை பயன்படுத்தி தொடர்மைக்க பகுபதற்குள்ள மயங்கிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுதான் லாஸ்ட் பப்ளியில் கேட்டது. கலைச்சொற்கள், பயோடெக்னாலஜி. அதே மாதிரி நெக்ஸ்ட் குறிப்பு பற்றின வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினா தொடர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேங்கை என்பது தொடர்மொழியாக பொதுமொழி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 அறிவியல் கண்டு மனிதனை மேம்படுத்தணும்னா உரை பற்றி அதே பற்றி நீங்கள் அறிந்து நீங்கள் வந்து கலைஞர் ஒருவரை பற்றி அவர் கலைத்திறன் பற்றி எழுதுங்க. நெக்ஸ்ட் 2 3 மதிப்பெண்கள் எவையெல்லாம் அறிய ரொம்ப முக்கியமானது. விருந்தோம்பல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க அன்னை மொழியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மதிப்பு நாட்கள் வினைமுற்றுகளை தொழிற்பெயலாக மாற்றுக. அணி வந்து பார்த்தா பொருள், இது வந்து இது வந்து சொல்பொல்பின் ஒரு நிலையை கம்பேர் பண்ணக்கூடியது. அழகிட்டு வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் வந்து 5 மதிப்பு நாட்களில் தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவம் உள்ள தொடர்பு. அதே மாதிரி வந்து பெரியார் தமிழ் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். திருக்குறளில் கட்டாயம் ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 4 ஹெட்டிங் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வள்ளுவம் சிறந்த அமைச்சர் ஃபஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாரை துணைக்கொடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வினை உடைமை. இந்த கொஸ்டின் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் செயல் 4 கோத்ரூ பண்ணிக்க. நெக்ஸ்ட் கடிதம், அதே மாதிரி காட்சி கண்டு கவினூறு, டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பு வினாக்கள் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு பற்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன் வரலாறு எழுதுவது. நெக்ஸ்ட் அழகிசம் ஒருவன் இருக்கிறவன் பற்றி, ராமானுஜன் நாடகம் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நூலகத்தின் மதிப்புரை பற்றி, சாலை பாதுகாப்பு பற்றி கேட்டிருக்காங்க. ஓவரால் இந்த கொஸ்டின் பேர் அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3rd சாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷனோட இதில் பார்த்தீங்கன்னா வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று இப்போ காய்ந்த இலையும் காய்ந்த தொகைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சருகும் சண்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கே வறுமை இல்லாதல். சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா உழவு ஏர் மண் மாடு. நெக்ஸ்ட் பார்த்தா பூக்கை குவித்து பூவை புரியோடுக்காக இப்போ கருணையின் எலிசபெத்துக்காக. பாரத ஸ்டேட் ஒரியாடு மென்பொருள் பார்த்தீங்கன்னா இலா. அருந்துணை என்பது அருமை கூட்டல். தேர்ப்பாகன் இது வந்து மார்க் பண்ணதுக்கு ஆப்ஷன் ஆ. தட் மீன்ஸ் வந்து உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை. தேர்ப்பாகன்னு சொல்லும்போது உறுப்பும் பயனும் உடன் தொகை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருபெயர்ட்டு பண்பு தொகை அப்படி கிடையாதுப்பா. இருபெயர்ட்டு பண்பு தொகைனா பொதுப்பெயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பெயர் பின்பு சிறப்பு பெயர். அப்போ ஐ மீன் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது புக்கில் கொடுத்துரும் சாரை பாம்பு. அப்போ சாரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர், பாம்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொதுப்பெயராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் அவரை கையில் கம்பேர் பண்ணுறது. எய்த்தனுக்கு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பான் என்றும் பார்த்தீங்கன்னா பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பான் என்று பாராட்டப்பட்ட அதிகம் பெருஞ்சாத்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஆப்ஷன் ஆ. 10th வந்து மரபு வந்து 10th. அதே மாதிரி 11th பார்த்தீங்கன்னா பாடி ஆண் முடிஞ்சால் பெயரச்சத்தொடர், அதே மாதிரி ஊயின் முடிஞ்சால் வினையச்ச தொடர். நெக்ஸ்ட் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் பகரவனை பற்றினும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காருகர்னா நெசவாளர். இப்பாடல் குறிப்பிடப்பட்ட நறுமண பொருள் அகிலமும் சாந்தனம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா விளையாடக்கூடிய சிறு கோளங்களின் பெயர்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே
மாதிரி பார்த்தீங்கன்னா விடைக்கேற்றமைனா குறிப்பு வரிக சதாவதானம், அதாவது 100ன்ற கான்செப்ட் வச்சு எழுதணும். நெக்ஸ்ட் மெய்க்கித்தி படப்பது நோக்கம், குறிப்பு வரிக அவயம், செயற்கை என தொடங்கும் திருக்குறள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் அப்படியே மருவம், உதகமண்டலம், உதகை, திருநெல்வேலி, நெல்லை, சைதாப்பேட்டை, செய்து கும்பகோணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருபானை சொற்றுக்கு ஒரு சொற்பதம், அளவுக்கு மீறினா அமிர்தம் நெஞ்சு, ஒலித்து ஒளி, இத்து கூட்டல் ஊன்னு கம்பேர் பண்ணக்கூடியது கலைச்சொற்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடரோட கான்செப்ட், மரபு தொடரை பார்த்தீங்கன்னா தொடரில் அமைத்துறது. நெக்ஸ்ட் பார்த்து குரல் வெண்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதேமாதிரி சங்க இலக்கியம் காட்டு மரங்கள் இன்றைக்கு தேவையானவை. நெக்ஸ்ட் உரை பற்றி சோலை காட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா பேசிக்கொள்வதில் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல். அதுக்கப்புறம் வந்து 2-3 பேர் சித்தாலை மனச்சுமை செங்கற்கள் அறியாது, தமிழர்களா தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழி இருப்பாங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா நீதி வெண்பம் காலக்கணக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு எழுதுறேன். நெக்ஸ்ட் வந்து அணி பார்த்தீங்கன்னா வேலோடுன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் ஓமியன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தா முல்லைப்பாடு கூறும் கார்கால செய்தி, வள்ளுவம் சிறந்த அமைச்சர். நான் ஒவ்வொரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பருமே ஒரு திருக்குறள் கொஸ்டின் இடம்பெற்றிருக்கு. அந்த 4 கொஸ்டின் கட்டாயம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் செயல்கள், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆழ்வினை உடைமை, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை துணை, இந்த 4 கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அதுக்கப்புறம் கடிதம் ரெண்டுமே ஈஸி தான், காட்சி கண்டு கவினூர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிவம், பள்ளியில் வீட்டில் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகள், மொழிபெயர்க்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 8 மதிப்பெண்கள் உங்கள் இல்லத்தில் வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மறுபூர் பக்கம் வணிக வீதிகள், இக்கால வணிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் 5 மார்க்லையும் வரும். அதே மாதிரி கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது வெற்றி வேர்க்கு, மேரியிலிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சினியும் வாழ்க்கை கல்வி சுற்றி இயற்றிய கதையை பற்றி உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விரிவான பகுதியை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா புயலிலே ஒரு தோணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சொன்ன ஃபஸ்ட் 5 படிச்சிங்கன்னா அந்த 5 டாபிக் படிச்சு ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அரசு பொருட்காட்சியும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று பற்றி கேட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக இருக்கனால இந்த 3 கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தா பப்ளிக் கொஸ்டின் பேப்பராக நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் பேப்பர் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ கட்டாயம் தமிழ் ஈஸியாக தான் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் படித்தது எழுதி பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கட்டாயம் மார்க் போகும். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைக்கணும் என்ன சார்னா, படித்து எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி சார்பில் வந்து பார்த்தா ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் அந்த லிங்க் நான் பின் பண்ணி வரேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே இருக்கும். அதில் கொஸ்டின் பேங்க்கும் கொடுத்துருக்கோம். அதை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.